Hello everyone. Hello. இந்த ஸ்டேஜ்க்கு நான் செகண்ட் டைம் வரேன். இங்கே வந்து உங்களை மறுபடியும் வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு டேலண்ட் ஸ்பார்க் 25ல மிமிக்ரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போது கொடுத்த டைமை விட எக்ஸ்ட்ராவே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி லாஸ்ட்டில் என்னோட இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். டைம் ரொம்ப ஆனதுனால என்னை பற்றி சொல்ல முடியல. ஸோ ஐம் நூருல் அஷிஃபா, ஷார்ட்டா அஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர். ஐம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட். வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு சொல்லவும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு நினைக்க வேணாம். சின்ன சின்ன ப்ராஜெக்டாக சோஷியல் மீடியாவில் 70+ ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கேன். ஷார்ட்டாக சொல்லணும் இதுதான். இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு பேப்பர் பறந்து வந்துச்சு. என்னடா அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப பழசா இருந்துச்சு. சரி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்கலாம் அப்படின்ட்டு பேப்பரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சு பார்த்தேன். பேப்பர் தான் பழசா இருக்குன்னா அதுல எழுதினது ரொம்பவே பழசா இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம நிறைய பேர் முன்னாடி நம்ம படிச்சு காட்டணும், அதுக்கு இதுதான் கரெக்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். அன்புடையோரே, நான் யார் தெரியுமா? நான் பிறந்த செய்தி அறிந்ததும் என் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். என்னை கையில் எடுத்து தாங்கி கொஞ்சி கொஞ்சி ரசித்தனர். முடிந்தவரை நான் கேட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி தந்தனர். அன்பு என்ற அழகிய போர்வையில் கதகதப்பாய் நான் இருந்த நாட்கள். யாதும் நல்லதே யாவரும் நல்லோரே என நான் மகிழ்ச்சியில் திளைந்த நாட்கள். பருவங்கள் கடந்தன, வயதும் ஆனது. திருமணம் எனும் பந்தத்திற்குள் நான் பயணிக்கும் நாள் வந்தது. அதீத கட்டுப்பாட்டுக்குள் வளர்ந்த எனக்கு கட்டுப்புழுவிலிருந்து பட்டாம்பூச்சியாய் பறக்க என் திருமணம் உதவும் என்றிருந்தேன். வாழ்க்கை நகர்ந்தது, வாலிபமும் தேய்ந்தது. வசந்த காலம் போய் வறண்ட காலமாய் மாறியது என் வாழ்க்கை. கனவுகள் வெறும் கனவுகளாகவே போயின. கடமைகள் மட்டுமே காலத்திற்கும் கூட வந்தன. இதில் நான் எங்கே என எண்ணி பார்க்க கூட நேரம் இல்லை. என் வழியை கூறினால் வாக்குவாதம், மௌனமாய் சென்றால் அகங்காரம். மன போராட்டத்தில் நான் சிறகுகள் மீட்டி சுதந்திர ஆசையில் போகிறேன் என போவேன் என்று என் உலகை தேடிக் கொண்டிருக்கும் நான் பட்டு நூலாய் ஆகினேன் பலர் வாழ்க்கையில். இன்று அந்த பட்டாம்பூச்சியும் மாயமாய் போனது. இப்படிக்கு உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் இருக்கும் அவள். நான் தான் சொன்னேன் இல்லையா, பேப்பரும் பழசு, அதுல இருக்கிறது ரொம்பவே பழசு அப்படின்னு. ஆனாலும் இதுல என்ன உண்மை கஷ்டம் அப்படின்னா, சில இடங்கள்ல இந்த விஷயங்கள் இன்னமும் மாறல அப்படிங்கிறது தான். இப்போ நான் படிச்சனால என் குரல் மூலியமா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. பலரின் குரல் இதுல அடைஞ்சிருக்கு. அவள் யார் என்று அவளுக்கு தெரியவே இல்லை. அவ என்ன விரும்புறானோ அவளுக்கு தெரியல. அதையும் மீறி அவ விருப்பப்பட்டா அப்படின்னா அது காத்தோடு காத்தா அந்த விருப்பமும் பறந்து போயிடுது. அதனால நான் இங்க என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, உங்க விருப்பத்துக்காண்டி அவளையும் அவளோட விருப்பத்துக்கும் என்னைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. தேங்க்யூ.